செம்பருத்தி பூவும் பட்டாம்பூச்சியும் பற்றிய கதை. வாங்க கேட்கலாம். குட்டீஸ், ஒரு அழகான தோட்டத்தில் நிறைய வண்ணங்களுடைய பூக்கள் இருந்தது. தினந்தோறும் வண்ணத்து பூச்சிகள் அந்த தோட்டத்தை சுற்றி பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு இருக்கிற பூக்கள்லேயே மிகவும் அழகான பூவாக செம்பருத்தி பூ தெரிந்தது பூச்சிக்கு. உடனே வண்ணத்து பூச்சி அந்த செம்பருத்தியிடம் கேட்டதாம், இருவரும் நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்டதாம். உடனே அந்த செம்பருத்தி பூவும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சான். தினம்தோறும் அந்த செம்பருத்தி பூவிற்கு வண்ணத்து பூச்சியானது டெய்லி என்ன பண்ண செய்யுமா, தண்ணீரை கொண்டு வந்து அந்த செம்பருத்தி பூச்செடிக்கு என்ன பண்ணிட்டு இருந்ததா, ஊற்றி கொண்டு அழகாகவும் மிகவும் செழிப்பாகவும் வளர்த்து கொண்டிருந்தது. பட்டாம்பூச்சியும் செம்பருத்தி பூவும் நண்பனாக இருப்பதை பார்த்து மற்ற உயிரினங்கள் பொறாமையாக பார்த்து கொண்டிருந்ததாம். ஒரு நாள் பட்டாம்பூச்சி இரையை தேடிக்கிட்டு தன் நண்பனான செம்பருத்தி பூவை பார்க்கலான்னு வந்துச்சான். ஓ, செம்பருத்தி பூ தேனி கூட நட்பாக இருக்கிறத பார்த்துச்சான். உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சான். செம்பருத்தி பூ உடனே அந்த செம்பருத்தி பூக்கிட்ட பட்டாம்பூச்சி சண்டைக்கு போயிடுச்சான். பட்டாம்பூச்சி அதுக்கு அந்த செம்பருத்தி பூவிடம் அந்த செம்பருத்தி பூ சொல்லிச்சான், நாம் இருவரும் நட்பாக இருப்பதை பார்த்து இந்த தோட்டத்தில் மற்ற உயிரினங்கள் எப்படி பொறாமைப்பட்டதோ அதே தவறை நீயும் இப்போது செய்கிறது சரியில்லை என்று சொல்லுச்சு. நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிறத விரும்ப மாட்ற? நான் சுரக்கிற தேன் எல்லாவற்றையும் சேகரித்து மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பயனை அடைய செய்கிறது அந்த தேனியோட வேலை. அதனால தான் நான் அந்த தேனி கூட நட்பாக இருக்கேன்னு சொல்லிச்சான். ஆனா நீ அதை பார்த்து பொறாமையாக படுறது சரியில்லைன்னு சொல்லிச்சு பெருத்திப்பு வண்ணத்து பூச்சியிடம். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை மௌனமாக தேனி கவனிச்சு கொண்டிருந்ததாம். வண்ணத்து பூச்சி செம்பருத்தி பூவிடம், அடடா, உன்னை பொறாமையால் நான் அவமதிச்சிட்டேன், எனக்கு தக்க தண்டனையை கொடுன்னு சொல்லிச்சான். அப்பதான் பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு வெளியிலிருந்து துன்பம் வர தேவையில்லை, அவங்களோட பொறாமை குணமே அவங்களுக்கு தண்டனையாக அமையும்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கின்ற குறளை சொல்லிச்சான் செம்பருத்தி பூ வண்ணத்து பூச்சியிடம். அது என்ன குறள்னா, அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படும்பாக்கு அறிந்து அப்படிங்கிற குறளை சொல்லுச்சு செம்பருத்தி பூ. கதையோட நீதி என்னன்னா, பொறாமை எண்ணமே ஒருவனுக்கு தண்டனையாக அமையும். அதனால நாம் எப்பொழுதும் ஒருவரை பார்த்து என்ன கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது என்பதை இந்த கதையின் மூலம் நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், கத்துக்கொண்டோம்.